இயக்கத்தை சார்ந்தவர்களே, அனைத்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைத்து பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கூட்டத்தில் நம்மளுடைய இரவோடு இரவாக நம்முடைய சொத்துக்களை, நம் பாட்டம் பூட்டம் சொத்துக்களை இரவோடு இரவாக கொள்ளையடித்த மோடியினுடைய அரசு, இந்தியாவுடைய பிரதமர் மோடி ஒரு வார்த்தை பார்லிமென்ட் தீர்மானம் பண்ண சொன்னார். அவர் பெரிய ஞானி மாதிரி இது சிறுபான்மை மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பாதுகாப்பு, ஏழைகளுக்கு பிரயோஜனமாக ஆகட்டும் என்று அதற்காகத்தான் இதை கொண்டு வந்தோம் என்று சொல்லிவிட்டு தீர்மானம் நிறைவேற்றியவுடன் ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் கேவலமான முறையில அந்த கோஷத்தை போட்டார். போட்டு அவர் எடுத்துட்டே நினைக்கிறாரு, இது முஸ்லிம்களுடைய சொத்து, யாரு அப்பா வீட்டு சொத்து கிடையாது. இது முஸ்லிம்களுடைய ரத்தத்தில அவங்க அந்த காலத்துல மதரசாக்களுக்கு, பள்ளிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, ஆலிம்களுக்கு கொடுத்த சொத்து. அதை நீ சக்காத்தா எடுத்துக்கிட்ட, சக்காத்து உனக்கு கொடுத்தாச்சு, அந்த காசை நீ எடுத்துக்க, இப்ப எடுத்துக்க. இனிமே வர காலத்துல யாருமே நீங்க இனிமே வக்கூல் பண்ணக்கூடாது. அந்தந்த பள்ளியாசிலே நம்ம வச்சுக்கலாம். இவங்க வக்கூல் பண்ண இவன் கலவரத்தையும் செய்வாங்க. திருப்பி இவன் என்ன செய்ய போறான்னா, இதை செஞ்சு முடிஞ்ச உடனே அடுத்து கபரிஸ்தான், மெட்ராஸ்ல மவுண்ட் ரோட்ல இருக்கு ஒரு கபரிஸ்தான், அதை இடிப்பான். அதுக்கு சொத்து, அதுக்கு பேர் இருக்காது, அதுக்கு ரெக்கார்டு இருக்காது. உடனே கலெக்டர் கவர்மெண்ட் எடுத்துருச்சுன்னு இதுக்கு தான் இந்த பிளான் போட்டு முஸ்லீம்களுடைய அடையாளங்களை அப்புறம் அழிக்கிறதுக்கு அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் நடக்குது. ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஒரு பூனைய 4 செவத்துக்குள்ள வச்சு அடிச்சா என்ன செய்ய? திருப்பி பாயும், திருப்பி பாய் கடிக்கும். எங்களால உண்மையா கடிக்கதான் செய்வாங்க, வேற வழி இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, முஸ்லிம்கள் மரணத்துக்கு பயந்தவன் கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலையும் மவுத்துக்கு ரெடியா தான் இருப்பான். அன்னைக்கு மவுத்து எப்போ வரும் கேட்டுக்கூடா. நீ இப்படியே செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இந்த நாடு, இந்தியா ஒரு தனி நாடாக நாங்க கேட்க வேண்டிய சூழ்நிலை வர வேண்டிய வந்துடும். நான் வச்சிருக்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க முஸ்லிம்கள் பயந்துகிட்டு இருக்காங்க, முஸ்லிம்களை அடைக்கலாம் போலீஸ் ராணுவத்தை வச்சு. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்தியாவில் முஸ்லீம் இல்லைன்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடையாது. அதை தெரிஞ்சுங்க. இன்னொரு விஷயம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு சின்ன ஜவஹர்லால் நேரு, முகமது ஜின்னாவுக்கு ஜவஹர்லால் நேரு கேட்கிறாரு, பிரதமர் நீங்க நாட்டை பிரிச்சுட்டு போகாதீங்க, பிரிச்சுட்டு போனீங்கன்னா அது நல்லா இருக்காது. அட போப்பா போ, நீ ஒரு காலத்துல பெரும்பான்மை ஆயிருவ, பாப்பார போய் பெரும்பான்மை ஆயிருவ. நம்ம இந்துக்கள் கோடாறு, செட்டியாரு, ராவுத்த, நாடாரு இவங்கெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாம் தாய் இல்லையா? பாப்பாரா பையனை சொல்றேன். அந்த பாப்பாரா பையனை நீங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். 4 பாப்பாரா பையனை நீங்க ஆட்சி செய்யறான். இன்னைக்கு சொன்னாரு என் மக்கள் அடிமைப்பட்டு போடுவாங்கன்னு. இன்னைக்கு அடிமைப்பட்டாங்கல்ல, அடிமைப்பட்டுதான் இருக்கான். ஆனா அடிமைப்பட்டுதான் இருக்கான், ஆனா பயந்து இருக்கல. அதை தெரிஞ்சுக்க. எந்த நேரத்திலையும் இந்த நாட்டுக்காக, இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி இந்த பாடுபட்ட பூரா இங்க இருக்க தாய் உள்ள முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் அன்னைக்கு போராட்டத்தை நிக்கலைன்னா நீ இந்தியா சுதந்திரமே ஆகியிருக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? வெள்ளக்காரனே சொல்லியிருக்கான். வெள்ளக்காரனே முதல்ல பாகிஸ்தானுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு அப்புறம் இந்தியாவுக்கு கொடுத்தான். ஏன்னா சின்னாட்டை முதல்ல கொடுத்துட்டு தான் கொடுத்தான். அந்த அங்க உள்ள மக்கள் நம்ம மக்கள் இவங்கனால பாதிக்கப்பட்டு